Buddies, ladies and fans of Sun Music, welcome to Sun Music Shorts. இன்னைக்கு நம்ம செட்ல மூன்றாம் கண் படத்தோடைய டீம் வந்திருக்காங்க. 3 ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஆக்டர்ஸ் அப்படிங்கறத தாண்டி 3 versatile performers அப்படின்னு தான் சொல்லணும். லெட்ஸ் வெல்கம் them. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நீங்க 3 பேருமே தனித்தனி படங்கள்ல நடிச்சாலே பார்க்கறதுக்கு 2 கண் பத்தாது. அந்த அளவுக்கு யூனிக்கான படங்கள் தான் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க. 3 பேரும் சேர்ந்து மூன்றாம் கண் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். இந்த படத்துல ஓகே நான் பண்றேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா என்ன இருந்துச்சு சந்தோஷ்? ஒன்று வந்து கன்வின்சிங்கான ஸ்டோரி, இன்னொன்று அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட், மூணாவது நல்ல ப்ரொடியூசர், அப்புறம் என்னோட கேரக்டர். தீஸ் ஆர் த பேசிக் ஸ்டஃப். அதை தாண்டி படம் பண்ணும்போது தான் அந்த படம் எப்படி வரும்னு நமக்கு தெரியும். பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த கேரக்டர் நான் முதல் தடவை புதுசாக ஏதோ பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லவ்லி லவ்லி. விதாத் சார், நீங்க வந்து இப்போ கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா இந்த கிராமத்து மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த படம் பார்க்கும்போது இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்கு, மர்டர் மிஸ்ட்ரி மாதிரியும் இருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன காரணம் நீங்க இந்த படம் ஓகே பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றது? இல்லை, இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் அப்படின்னா இந்த இயக்குனர் வேற ஒரு கதை சொல்லியிருந்தார் முன்னாடி. எனக்கு அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்டஃப்பான ஆள் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் இருந்தது. சார் நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ண நடக்கலை, நீங்கள் வேறு எந்த கதை சொன்னாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணோம். அப்புறம் இப்படி ஒரு கதைன்னு சொல்லும்போது அப்புறம் ஆக்டர்ஸ் எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக நான் எப்போதுமே எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் இது மாதிரி 2-3 படங்கள் பண்ணியிருக்கேன் சில ஆக்டர்ஸோட ஜாயின் பண்ணி. எனக்கு நிறைய நடிகர்களோடு நடிக்கணும்னு ஆசை. ஏன்னா நான் தியேட்டரில் இருக்கும்போது அது மாதிரி நிறைய அனுபவம் கிடச்சிருக்கு. இங்கே வந்து நான் வெளியில் எங்கேயும் சந்திக்கிறதில்ல. வீடு உண்டு, ஷூட் உண்டு, அவர் தான். ஷூட்டில் நிறைய நடிகர்களோடு நடிக்கிறது ஆசை. அது இந்த ஸ்கிரிப்டில் இருந்தது. அப்புறம் என்னுடைய ரோல், இந்த கதை, அதுதான் காரணம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் நிறைய பேர் இதில் இருக்காங்க. யாரெல்லாம்? எல்லாருமே ஆக்சுவலி என்னென்னா, இப்போது எனக்கு இந்த படத்தில் வந்து சந்தோஷம் வந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அது ஆக்சுவலி என்னன்னா, எல்லாரும் நல்ல ஆக்டர்ஸுங்கிறத தாண்டி இப்போ இவர் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். அப்போது நம்ம இவர்கிட்டேருந்து நம்ம என்ன மாதிரி டிப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவர் வந்து அவர் உடம்பை பார்த்துக்கிற விஷயமா நம்ம கேட்டுப்போம். அது அதிகபட்சம் அதான் கேட்போம். ஆனால் இதில் வந்து இவரோட பர்ஃபார்மர் குறிப்பிட்டு சொல்லணும், எக்ஸ்ட்ரானரி, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ கலை என்னென்னா ஆல்மோஸ்ட் கலையும் நானும் ஒன்றா ஃபீல் பண்ணுவேன். எப்படின்னா, நான் சூஸ் பண்ணுற மாதிரி நல்ல படங்கள் அவர் சூஸ் பண்ணுறது, அப்புறம் பர்ஃபார்மாக வந்து அவருடைய எந்த படத்துலையும் கலையோட பர்ஃபார்ம் எங்கேயுமே நீங்கள் ஐயோ இப்படி பண்ணிக்கலாம்னு யோசிச்சதே கிடையாது. கரெக்ட். எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கிரேட். கலை பிரதர், இப்போ யூஸ்வலாக ஆக்டர்ஸ் வந்து படத்தில் பார்க்கும்போது எங்கே தெரிவாங்க, நேரில் வந்து கொஞ்சம் ஏஜ்டாக தெரிவாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நேரில் பார்க்கும்போது காலேஜ் பையன் மாதிரி இருக்கீங்க. பட் பண்ண படங்கள்லாம் வந்து பெரிய ஆள் மாதிரி இருக்கீங்க. என்ன ரகசியம்? எல்லாதும் இல்லை, இதுக்கப்புறம் பாருங்க. இல்லை ஜென்ரல். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா மெட்ராஸ் முடிச்சோன்னே ஃபஸ்ட்டு அதான் சொன்னாங்க, என்னென்னா என்னங்க படத்தில் பார்க்குறதுக்கு அந்த கேரக்டர் எல்லாருமே அண்ணா அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேரில் பார்த்தோன்னே சில பேர் என்ன நீங்கள் அதில் ஹைட்டாக தெரிஞ்சிங்க, இதில் அவ்வளோ ஹைட் இல்லைன்னுவாங்க. நீங்கள் அதில் பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருந்தீங்க, இதில் பெரிய ஆள் மாதிரி இல்லையே, நீங்கள் சின்ன பையன் மாதிரி இருக்கீங்கன்னுவாங்க. கொஞ்சம் பயங்கர மெச்சூர்டான ஒரு மேன்லியான ரோல் ஆகிடுச்சது. பட் அதே மாதிரி சுத்த முடியாதுல, வரப்பாவே இல்லை. ஸோ அதனால் அது அப்படி தான். இப்போ என்ன கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், அதனால அப்படி தெரிஞ்சிருக்கோம். பட் ஆனால் கொஞ்சம் இப்போ மூன்றாம் கண் நீங்கள் ஓகே இந்த படத்தை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டு தான். நம்மள மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்து இப்போது எதை நம்புவோம்னா ஸ்கிரிப்டை மட்டும் தான் நம்புவோம். ஸ்கிரிப்டு, அதுக்கப்புறம் அதில் நமக்கு என்ன ரோல் இருக்குது, அது நம்ம எப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு. பட் நான் இந்த கதையை கேட்டு வந்து இவர் ரோல் தான் நடிக்கிறேன்னு சொன்னேன். பட் ஏமாற்றி இந்த ரோல் நடிக்க வச்சிட்டாங்க திரும்ப. ஏன்னா எனக்கு ஒரே மாதிரி இந்த சீரீஸாக நீங்கள் சொன்ன இப்போ கேட்ட கேள்விக்கு அதான் பதில். ஏன் அப்படி தெரியுதுன்னா, பட் நம்மளை டிஃபைன் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸாக ரிஜிடாக ஒரு மாதிரி ஒரு மூஞ்ச உருன்னே இருக்க மாதிரி, இல்லை ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க மாதிரி, ரொம்ப ஒரு மாதிரி அப்படி அந்த எமோஷ்னலாக இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் ஆகிடுதா. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இப்போ சந்தோஷ் பிரதாப்புக்கு இது நடந்த மாதிரி நமக்கு ஏதாவது படம் பண்ணணுன்னு. பட் அது மாதிரி 2-3 படம் பண்ணியிருக்கேன். பட் அது பெருசாக போய் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக மாறலை. அப்படி மாறிச்சுன்னா அது அது மாதிரி யோசிப்பாங்க. அதனால் இப்போ டேரக்டர்ஸ் அது மாதிரி யோசிக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து திரும்ப சீரியஸாக பண்ணுமோன்னு யோசிச்சு அந்த கதையை கேட்டு. பட் ஓகே, சசியை நான் அதுக்கு அடுத்தது முக்கியமான காரணம் ப்ரொடியூசர் சசி சார் வந்து ரொம்ப ஒரு நல்ல க்ளோஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே, ஒரு அண்ணா மாதிரி. ஸோ அவருக்காக அதுக்கப்புறம்
இந்த டீம் ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங். பட் கதையுமே ரொம்ப நல்ல கதை, ஸோ அதனால பண்ணலான்னு தோணுச்சு. கிரேட். சந்தோஷ் பிரதர், இப்போ உங்களுக்கு வந்து இப்போ மக்கள் உங்களை பார்க்கும்போது இவர் வந்து நம்ம வீட்டு பிள்ளை, ஒரு டிசிப்ளின், ஒரு நல்ல பையன், அதாவது இந்த காலேஜ்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த 3ஆம் கண் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த என்ன கேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு சந்தோஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு பயமா இருக்கு. சந்தோஷை பார்க்கும்போது அதில் வந்து நீங்க சிரிச்சிருப்பீங்க. இப்போ அந்த ட்ரெய்லர்லேயே மொத்த ட்ரெய்லர்லேயே எது வந்து ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா அந்த சிரிப்பா தான் இருக்கும். இந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க. வாட் எக்ஸைட்டட் யூ த மோஸ்ட்? பிகாஸ் இது ஃபில்டரே கிடையாது இந்த கேரக்டருக்கு, என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் அது ஒரு ஆசை இருக்கும், அந்த மாதிரி வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அது இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சரவடியின் மாதிரி வச்சுங்களேன், வரோம் போயிடும், ஆனால் அது அப்படியே அந்த விஷன் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. நோ ஃபில்டர் கேரக்டர். ஸோ என்ன நம்ம பசங்கள்லாம் யோசிப்போமோ சில விஷயம்லாம் அங்கே நான் அப்படியே ஓப்பனாக பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பண்ண அந்த பேட்டர்ன் இல்லாமல் அதை விட்டு வெளியே வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? பேட்டர்ன் நான் பண்ணலாம் ஆசைப்படல, அது அமைஞ்சது பண்ணது அவனுக்கு கிடைச்ச மாதிரி தான் எனக்கும் அப்படி தான் கிடைச்சது. என்னன்னா அதனால தான் கொஞ்சம் சில படங்களில் வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மைக்ரோ ட்ராமா பண்ணேன், ஃபுல்லாக லவர் பாயாக இருக்கும், ரொம்ப ஒரு பப்ளியான ஒரு கேரக்டராக இருக்கும், ஆனந்தம் ஆரம்பம்னு சொல்லி. ஸோ சில படங்கள் அவன் சொன்ன மாதிரி போய் ரீச் ஆகிறது இல்லை, நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எப்போயாவது அதை உடைக்கலாம் அப்படின்ற விஷயம். கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண்ண கேரக்டர் வந்து டோட்டலாகவே ஒரு ஓகே இவரை இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அமேசிங், சூப்பர். அதாவது இப்போ உங்களுக்கும் கலை ப்ரோக்கும் ஒரு சாப்பட்டா கனெக்ஷன் இருக்கு. அதாவது இப்போ நீங்க வந்து சந்தோஷ் பிரதர் வந்து இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணா வெறித்தனமா பண்ணுவாரு, அவரோட இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுனதை கேட்ச் பண்ணிட்டாங்க. அதை வச்சு அதுல இருந்து ஒரு கேள்வி கேக்குறீங்க. சொல்லுங்க. ஸோ நீங்க பட்ட வேதனைகள், நீங்க வந்து பார்த்த வேதனைகள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா. டார்ச்சர் பிடிச்ச கூட்டாங்க, வேதனை முடியாது, மனுஷனா வாழ முடியாது அந்த கூட்டத்தோட. இப்போ என்னன்னா பொட்டன்ஷியல் இல்லாதவரை வந்து நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ண போதில்ல, அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லி இவனை புஷ் ஆரி அடிக்க. அதாவது சிலர் அடிக்கடி ஃபோன் பண்ணுவா, டேய் நீ மட்டும் ஆரியாவும் இது ஷபீரும் சரி, இவன் 3 பேருமே பைத்தியங்கன்னு ஃபுல் ஒர்க் அவுட் தான், அவன் மைண்டில் வேறு எதுவுமே இருக்காது. நம்ம ஜாலியாக சுற்றுற டீமு, நம்ம வந்து ஏரியா கை அப்படி போவோம் சுற்றுவோம், ஃபுல்லாக கலாச்சிட்டு அப்படி சுற்றுற டீமு. 24% ஒர்க் அவுட் தான் எதுவும் யோசிக்க மாட்டாங்க. அதாவது ஆரியாவும் ஷபீரா இப்போ இந்த வேட்டுவம் பண்ண சொல்லுவார் ஃபோன், நீங்கள் மட்டும் கொஞ்சம் டேய் நீ மட்டும் கொஞ்சம் கரெக்டாக டிசிப்ளினாக இருந்தனா வேற மாதிரினாரு. ஐயா அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்களே இருந்தீங்க அப்படின்னு. ஏன்னா கொடுமை பண்ணுவாங்க தலை. காலங்காலத்தில் சைக்கிள் போயிட்டு வரும் 50 கிலோமீட்டரு, ஏதாவது 1-2 போடலாம், இவர குரூப் போட்டு தூக்கிடுவார், இல்லை அசிங்கமாக திட்டுவார். அவர் கூட ட்ராவல் பண்ணுறதே லவ்வரை கூட ட்ராவல் பண்ணிடலாம், அவர் கூட ட்ராவல் பண்ணினா அப்புறம் எல்லாருமே போயிட்டு ஒரு 3 hours 4 hours சைக்கிளிங் பண்ணிட்டு வருவோம். வந்த உடனே நேராக பாக்ஸிங் கிளாஸ் கூட்டிட்டு போவாங்க. பாக்ஸிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஆப்வியஸாக வந்து போனோம் வீட்டுக்கு போனோம் தூங்கலாம், இதோட சாயங்காலம் தான் பண்ணலாம் அப்படின்னா போயிட்டு 1.5 hours ஜிம்முக்கு வந்துடுவார். ஜிம்முக்கு என் பாடி தாங்க வரும், நான் வரமாட்டேன், இல்லை 108 சொல்லி வச்சுருக்கேன் ஜிம் இல்லைன்னு. இப்போ அந்த மாதிரி வேட் ஹோம்லாம் அப்படி தான். வேட் ஹோமில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 20 days கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம். அது ரெடி ஆகிறதுக்கு பயங்கர பெரிய ப்ரெப் இருக்குது, ஃபுல்லாக வந்து மேக்கப்லாம் போட்டு 1.5 hours அவன் ரெடி ஆகிறதுக்கு. இது டெய்லி நான் அந்த இவிபிலேருந்து நான் பெசன் நகர் வீடு, எனக்கு நான் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 2.5 மார்னிங் கூட சீக்கிரம் போய்டும், ஒரு 45 minutes to 1 hour போய்டுவோம் இவிபிக்கு எழுந்து. திரும்ப ஆனால் ஈவினிங் போட்டு 2.5 hours ஆகும் அங்கேருந்து அந்த டிராஃபிக்கில் போகிறதுக்கு. சரி வேணாம் நம்ம இங்கே தங்கிடலான்னு அந்த ரெசார்ட்லேயே தங்கிட்டோம். ஏன்டா தங்கணும்னு ஆகிப்போச்சு. முடிச்சுட்டு மேக்கப்லாம் கலைக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். அதெல்லாம் போயிட்டு 4 தடவை குளிச்சுட்டு மேக்கப்லாம் கலைச்சிட்டு எல்லாம் போயிட்டு வந்து ரூமில் போனால் வந்து பெல் அடிப்பார், ஜிம்முக்கு போகலாம் வாங்குவார். ஐயா அப்புறம் காலங்காலத்தில் 4:30 மணிக்கு ஷபீர் மாற்றி ஃபோன் அடிப்பாங்க. ஒரு தடவை தெரியாதனமாக ஃபோனை சைலண்டில் போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், சாரி ஜாமி ஐ ஸ்லெப்ட் ஆஃப் அப்படின்னு, யுவர் ட்ரீம்ஸ் ஆல்சோ வில் ஸ்லீப் அப்படின்னு அனுப்பிச்சிரு. காலைல பார்த்தோன்னு மைண்ட் ஃபோக் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி ஒரு மெசேஜ், யுவர் ட்ரீம்ஸ் ஆல்சோ வில் ஸ்லீப்னு அனுப்பிச்சிட்டாரு. சந்தோஷ், இப்போ நீங்க வந்து இது மாதிரி அந்த ஹியூமன் ஃபிளாக் எல்லாம் பண்ணி அந்த வீடு வந்து நிறைய பேசப்பட்டுச்சு, இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். நீங்க பண்ற ஒரு விஷயம் ரொம்ப வியர்டா இருக்கும், உங்களுக்கு அது நார்மல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபுட்டா இருக்கலாம், இல்லை ஃபுட் ஹேபிட்ஸ் தான், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஸோ என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஐட்டம் இருக்கும். 20 ஐட்டம் இருக்கும்? ஆமாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே மஞ்சளும் உப்பும் போட்டு அந்த தண்ணி தண்ணி, அதுக்கப்புறம் வந்து இது கோந்துன்னு சொல்லுவாங்கல்ல, பாதாம், போஸ்டர்லாம் ஓட்டுவாங்க அதுவும் இல்லை பாதாம் குளுமைக்கு, உடம்பு குளுமைக்கு. அதில் வந்து சாஃப்ரன் 3 ஸ்டாண்ட் போட்டு, அதுக்கப்புறம் அதில் சப்ஜா செய்வா இதெல்லாம், அப்புறம் வெந்தயம் ஊற வைப்பேன், அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் இன்னொரு கலஞ்சின்னு இருக்கு, இது தனியாக இன்னொரு தண்ணியில் ஊற வச்சிருப்பேன்.
அதுக்கப்புறம் இது dry நாட்டு fruits மருந்து வந்து மச்சான் இதுக்கு நீ சொன்னது ஒருத்தன் என்ன நான் வீட்டுக்குள்ள வந்தானே நாட்டு மருந்து வாசனை இல்ல சன் டிவிலயே ஒரு செக்மெண்ட் இருக்கு நாட்டு மருந்து வைத்தியம் அப்படின்னு இதை கட் பண்ணி அப்படியே அந்த இன்டர்வியூ காமிச்சிடலாம். காலையில இருந்தா நீங்க என்ன சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 அப்படின்னு 15 ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து தனித்தனியா ஊற வைப்பேன். அது ஒரு ராத்திரியே ஊற வச்சிருவீங்க? ஆமா, அதுல வந்து ஒயிட் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பவுடரு, அதுக்கப்புறம் ஸ்பிருலினா பவுடரு, அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிட்டு அது இது முடிஞ்ச பிறகு நைட்டு ரொட்டீன் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆயுர்வேதா மெடிசன்ஸ் எடுப்பேன். பட் இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கும். அதை கேட்பான் எப்படி இது ஓயாம நீ டெய்லி பண்ற, அதுவும் போர் அடிக்காம இதையே சாப்பிட்ற அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலா 3 வேளை ஒரே சாப்பாடு போட்டாலும் நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் இப்போ இந்த வெயிட் கம்மி பண்றதுக்காக டயட் பண்ணேன். வாழ்க்கையில் இப்படி வாழ்க்கை வாழணுமான்னு யோசிச்சேன். ஏதோ சொல்ல வருது, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் ஆக்சுவலி என் வீட்டில் எல்லாம் இருக்குது. இவர் சொல்கிறது பண்ண மாட்டேன். 2 நாள் எடுப்போம், 3 நாள் எடுப்போம். அது யாராவது கொடுத்தா குடிச்சிடலாம், வாங்கிக்கலாம். இது நம்ம செய்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஐயோ இல்லை, இது ஒரு ரெகுலர் எனக்கு. அது என்னன்னா இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலன்னா எனக்கு டே கம்ப்ளீட் இல்லை. ஒரு மாதிரி கடன் வச்ச மாதிரி ஆயிரும். ஆமா, ஏதாவது நானும் அப்படிதான் 2 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணலன்னா டேவே கடைசியா எப்போ பிரியாணி சாப்பிட்டீங்க? நேத்து சாப்பிட்டான். இவனால நானும் சாப்பிட்டேன். நானும் நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்றதுலாம் குறையே கிடையாது. இல்லை, அவர் சாப்பாடு பயங்கரமா. 50 நாள் ஆச்சு சாப்பாடு. அவர் சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த சாப்பாடுலாம் எப்படி இவர் வந்து பேக் வச்சிருக்கிறாருன்னு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு இல்லைலாம் ஒரு கண்ட்ரோல் இல்லை, கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு அவருக்கு லிமிட் இருக்கு, அது இருக்கும். ஆனால் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக இருக்கும். ஏன் இதை சாப்பிட்டா நம்ம தொப்பலையா? இல்லை, எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். இப்போ இவர் ஆரியாவும் இப்போதான் பயங்கர ஃபுட்டி. ஆனால் டிசிப்ளினாக மாறினாரு வச்சுங்க. சொல்கிற மாதிரி 3 வேளையும் சாப்பாட்டு அப்பெல்லாம் அந்த வெறும் ஃபிஷ்ஷை வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா கடலை நீ ஒரு 10 நிமிஷம் பாருனாலே என்னால் பார்க்க முடியாது. அதே சாப்பிடுவாங்க டெய்லி 3 வேளையும் சாப்பிடுவாரு. அப்புறம் எப்படி நம்ம அந்த மாதிரி வாழ்றது புரியவே இல்லை எனக்கு. இப்போ என் கூட இவனா இருக்கட்டும், ஷபீர், ஆர்யா, அப்புறம் விக்ராந்த், பாரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதே டைம் நான் சாப்பிட மாட்டேன். திடீர்னு நான் சாப்பிட மாட்டேன், பிரியாணிலாம் நிறுத்திட்டேன் அப்படின்னு. ஓ சாப்பிடியா, நல்லா ஜாலியாக இருக்கும். ஆமா, நீ ஆரம்பிச்சு விட்டு போயிடும் நம்ம சரவெடி மாதிரி பார்த்தா. ஆனால் இவங்க பயங்கர ஃபிட்டாகவே இருப்பாங்க எல்லாரும். நம்ம மட்டும் அன்ஷேப்பாகவே போயிட்டு இருப்போம். வந்து அது ஏன்னா அதான் சொல்ற லைஃப் ஸ்டைலாக அதை ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து சாப்பிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். அது ஒரு கலை தான். ஆமாம் ஆமாம், அந்த ஆர்ட்ல இவங்க வந்து மாஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஆர்ட்டை. இப்போ என்னன்னா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. எப்பவுமே இப்போ விமன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அவுட்ஃபிட்ஸ், அவங்களோட அக்சசரிஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறதுக்கு நிறைய இது இருக்கு, லைக் சோஷியல் மீடியாவில் பார்க்கறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. ஸோ இப்போ பசங்களாம் என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த OOTD அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அவுட்ஃபிட் ஆஃப் த டே. அதை வந்து நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இன்னைக்கு நீங்க தான் இருக்கல ட்ரெண்டியா இருக்கீங்க. நான் சொன்னா சிரிச்சிருவீங்க. உங்களுடைய ஷூல இருந்து உங்களோட பேண்ட் ஷர்ட் முழுமே அப்படி வந்ததுக்கு காரணம் சந்தோஷ் பிரதாப். ஏன்னா காலைல நான் ட்ராக்ஸி டிஷர்ட் தான் போட்டேன். சரி சன் டிவியில் அப்புறம் உள்ளகில விடாம விட்டாங்கன்னா என்ன பண்றது, ஏன்னா சில ட்ரெஸ் கோட்லாம் இருக்கும் சில இடங்களுக்குன்னு. அப்புறம் யோசிச்சேன், சரி ஷூவும் போடுவேன். நீங்க செருப்பை கையில எடுத்து செருப்புல தான் வந்தேன் கார்ல. ஆக்சுவலா இது எல்லாம் மேட்டர் கிடையாது. இப்போ ஃபீல் பண்றது இவர் தான். இவர் பார்த்து பிராண்ட் வாங்குவாரு. கார்ல ஏறி பார்த்தா கார்ல இந்த ஷூ இருந்தது. சரி சந்தோஷ் பிரதாப் எப்படியும் ஷூவோட தான் வருவான், நம்ம நீ ஷூ போட்டுன்னு போறோம் போட்டு வந்தேன். இப்போ இருக்கிறதுல உங்களோட பெஸ்ட் பிக் பாத்தீங்கன்னா உங்களோட பேண்ட் தான். பார்க்க சூப்பரா இருக்கு. 800 ரூபாய் தான் யாரோ சொன்னாங்க. ரொம்ப நல்லா 800 ரூபாய்க்குலாம் அப்படி கிடைக்குது என்ன? ஆனா ஆஃபர் நான் 25 ஏதோ இது. இப்போ நம்ம ஒரு ஆஃபரை தேடி வரும். ஆமாம் ஆமாம், கிடைச்சது போகும்போது நம்ம அருண் கே விஸ்வா இருக்கார்ல, மாவீரன் ப்ரொடியூசர், அவரு பயங்கரமான இந்த காஸ்டியூம் ஃப்ரீக்கு வாங்கிட்டே இருப்பார் ட்ரெஸ்ஸு. அது நான் போடுற பாதி ட்ரெஸ் அவர் வந்து அவர் வாங்குவார். இந்த மாதிரி நாங்கள் எங்கே போனாலும் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டே இருப்பார். அவரோட உதவி ஷாப்பிங் பண்ண போனேன். அப்போ பார்த்தா கரெக்டாக இது ஆஃபர். இந்த கடைசியாக இந்த சீசனோட இதெல்லாம் ஒதுக்கிட்டாங்கன்னு ஒதுக்கி வச்சு ரொம்ப ஸ்லாஷிங் ப்ரைஸ் தான். லக்கிலே கிடச்சிது. கொஞ்சம் 1500 2000 கூட வாங்கியிருப்பேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது போட்டு பார்த்த உடனே. கிரேட். விதாத் சார், உங்களுடைய OOTD? எனக்கு ஆக்சுவலி இது எல்லாமே இம்போர்ட்டட். அவர் போட்டிருக்கிறது எல்லாமே ஆக்சுவலி என்னன்னா, நான் 3 நாளாக இன்டர்வியூல 2 பேர் ஷூவை தான் பாருங்க. இவரு பயமா ஷூ போடுறாரு, அவனும் பயமா ஷூ. எனக்கு ஒரு ட்ரெஸ் போட்டால் அந்த பிராண்டு தான் எல்லாமே போடணும். இந்த பேண்ட், இந்த ஷர்ட், அந்த ஷூஸ் ஒரே பிராண்டாக. உங்க ஷர்ட் வந்து எவ்வளோ ரூபா? இது ரொம்ப கம்மி, 3500 தான். ரொம்ப கம்மி. கம்மியா? எளிய தாயின் மகன் சந்தோஷ் பிரதர், உங்களுடைய OOTD எவ்வளவு? சந்தோஷ் இப்போ 30,000 ட்ரெஸ் போட்டுருவான். ஆமாமா. அந்த ஷூவே யூகேல இருந்து என்னோட டிசைன் ஷூவே 15,000 அது வந்து ஐ திங்க் ஃப்ரம் கனடா நினைக்கிறேன். பேண்ட் வந்து நான் வாங்கினது. நல்ல வேலை, பேண்ட் அது நம்ம ஊர் பேண்ட் தானே. ஆமா, நான் ரீசெண்டா அவன் சொன்ன மாதிரி ஒரு கடைக்கு போனேன்.
கடைக்கு போய் அவசரமா ஒரு ஈவெண்ட்காக ஷர்ட் வாங்கினா பில்லு கொடுத்தா 15,000 ரூபாய் 2 ஷர்ட் வச்சு அந்த மாதிரி நிறைய எவ்வளவு விலை ஆயிடுச்சா இல்ல எனக்கு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சா கடைக்கு போய் அப்படின்னு. இதுல நம்ம ஃபிட்டு பிடிச்சி நம்ம போய் கொடுத்துருவோம். பில்லு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு விலை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இதுல இருந்து மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, நல்ல வேலை நம்ம வந்து ஆக்டர்ஸோட ஓடிடி கேட்காம இருந்தோம், இது வந்து நம்ம என்ன வாங்குறோமோ அதே சில எல்லாம் தெரிஞ்சே வாங்குவேன். இப்போ என்னோட செருப்பு பார்த்துருப்பான், அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து 6 வருஷமா நான் ஒரே செருப்பு தான் யூஸ் பண்றேன். அது வந்து 11,000 rupees அந்த செருப்பு. பட் அதுக்குண்டான லைஃப் அது கொடுக்கும், அதுக்குண்டான விஷயம் இருக்கும், அது யூனிக்காகவும் இருக்கும். ஸோ சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ 3ஆம் கண் படத்துல இப்போ உங்களுக்கு ஒரு படத்துலையுமே ஒரு டேக்அவே இருக்கும். இப்போ இந்த படத்துல வந்து திஸ் வாஸ் மை டேக்அவே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆடியன்ஸ்க்கு அது டேக்அவேவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம்? இதுல ஆக்சுவலா படமா ஒரு கேரக்டரோட டேக்அவேன்னா எல்லார்கிட்டையும் ஒரு இன்னன், அதாவது நல்லது கெட்டது ஒன்று ஒரு மனசாட்சி விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ பாதி விஷயங்களை வந்து இந்த உலகத்துல நான் தவிர்க்கணும் தப்பான விஷயம்னா அந்த மனசாட்சி, தப்பான மனசாட்சி நம்ம கில் பண்ணாலே போதுமா. வண்டர்ஃபுல். விதாத் சார் அவர் சொல்றத நான் சொல்லி ஆகணும், வேற வழியே இல்லை. அது படம் அது சூசைட் மொமெண்ட் மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது காரணம் என்ன அப்படின்னு. ஓகே. ஏன்னா என் ரோல்லையும் அதான் இருக்கு. ஓகே. நான் கதை கேட்டதும் நம்ம ஆமாம் இது இருக்குல்ல, நமக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு எதிரி. அதனால தான் பிரச்சனை வருது. அது இருந்தால் என்ன ஆகும், நம்ம நம்மளால அதை எடுத்துகிட்டே போக முடியாது. கரெக்ட். ஒரு நல்ல ஹியூமன் வந்து உங்களுக்குள்ள ஒரு கெட்ட விஷயங்கள் தாட்ஸ் இருந்தால் அதை எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணவே முடியாது, இதோட முடிஞ்சு போகணும். அதுதான் விஷயம். கிரேட். கலை பிரதர் என்னன்னா இப்போ இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ஒரே சம்பவம் அதை வந்து ஒரு 4 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நடக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் ஆச்சு. நம்ம ஆங்கில படங்களை நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கோம், தமிழ்லையுமே இருக்குது பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்கிரிப்ட்ஸு, பாயிண்ட் ஆஃப் வியூ நரேட்டிவான ஒரு கதைகள். பட் இது வந்து அந்த மாதிரி ஒரு மேட்ரு, அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன், ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல். 3ஆம் கண் படம் வந்து தியேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கு. சன் மியூசிக் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.